cervical cancer vaccination in postnatal mothers. டெலிவரி ஆயிட்டு நீங்கள் கட்டாயம் பேபியை காமிக்கிறதுக்காக 6 வீக்ஸ் 10 வீக்ஸ் 14 வீக்ஸ் அந்த மாதிரி ரெகுலராக டாக்டர்கிட்ட போய் செக்அப் பண்ணுவீங்க. ஒரு ஹாப்பி மொமெண்ட்டில் உங்கள் குழந்தை கூட ரொம்ப நாள் ட்ராவல் பண்ணி நிறைய நாள் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் உங்கள் ஹெல்த்தையும் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் if you have not vaccinated with a cancer cervix vaccine, டெலிவரி ஆகிட்டு postnatal visit போகும்போது cancer cervix vaccine போட்டுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்கள் குழந்தைக்கு எவ்வளவோ வேக்சின் போட போகிறீங்க, அது கூட சேர்த்து உங்களுக்கு ஒரு 2000 rupees செலவு பண்ணி ஒரு வேக்சின் போட்டுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கன்சீவாக இருக்கும் போது போட்டுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ரெக்னென்சியாக இருக்கும் போது வேக்சின் போடக்கூடாது. பேபிக்கு ட்ரை பண்ணும் போது வேக்சின் போட்டுக்கலாமா? பேபிக்கு ட்ரை பண்ணும் போது வேக்சின் போட்டுக்கலாம். ஆனால் 6 months அந்த டோஸ் முடிச்ச பிறகு தான் பேபி கன்சீவ் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணணும். இன்பிட்வீனில் கன்சீவ் ஆகிட்டா ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. திஸ் will not harm the pregnancy, பட் டோசேஜை கம்ப்ளீட் பண்ண முடியாது. அதனால் திருப்பி தான் நீங்கள் 3 doses கண்டினியூ பண்ண வேண்டியது இருக்கும். 9 to 15 yearsல மிஸ் பண்ணவங்க அவ்வளோதான் எனக்கு ஆப்ஷன் போயிடுச்சுன்னு நினைக்காம 15 to 45 years வரைக்கும் நம்மளுக்கு டைம் இருக்குது. முக்கியமாக இந்த பதிவு ஒரு டெலிவரியான ஒரு பெண்மணி டாக்டர்கிட்ட அடிக்கடி போவாங்க. அப்போ இந்த cervical cancer வேக்சினை கேட்டு 0, 2 and 6 months டோஸ் முடிச்சிங்கன்னு சொன்னால் ஒரு பெரிய ஒரு விஷயத்தை உங்கள் லைஃப்பில் ஹெல்த்துக்காக பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். ஆஸ் அ பார்ட் ஆஃப் 2025 initiative, we want to reinforce on vaccination for cervical cancer.